சென்னையில் ஆலந்தூர் முதல் முடிச்சூர் வரை வெளுத்து வாங்கிய மழையால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. புறநகர் பகுதிகளில் காலையிலிருந்து மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இரவில் ஆலந்தூர் விமான நிலையம், பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், சேலையூர், வண்டலூர், முடிச்சூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதனால் பணி முடிந்து வீடு திரும்பிய மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். சென்னையில் நிலவிய மோசமான வானிலை காரணமாக விமான சேவைகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டன. குறிப்பாக துபாய், இலங்கை, டெல்லி, மும்பை, பெங்களூரு, விசாகப்பட்டினம், ஹைதராபாத் உள்ளிட்ட இடங்களில் இருந்து சென்னை வந்த 9 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானில் வட்டமிட்டன. அதேபோல இலங்கை, டெல்லி, கொல்கத்தா, ஹைதராபாத், கொச்சி, பெங்களூரு, திருச்சி, கோவை உள்ளிட்ட இடங்களுக்கு புறப்பட தயாராக இருந்த 11 விமானங்கள் சுமார் 1 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டுச் சென்றன. சென்னை திருவொற்றியூர் பகுதியில் கனமழை வெளுத்து வாங்கியது. வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் கனமழை கொட்டி தீர்த்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் அந்த பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னை புறநகர் பகுதிகளான பூவிருந்தவள்ளி, குன்றத்தூர், மாங்காடு, காட்டுப்பாக்கம், கோவணஞ்சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. திருவேற்காடு, வானகரம், மதுரவாயல், வலசரவாக்கம், ஆலப்பாக்கம், நெற்குன்றம், கோயம்பேடு, போரூர் போன்ற சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பெய்தது. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் இரவில் புழுக்கத்தால் மக்கள் இன்னலுக்கு ஆளாகினர். நேற்று காலை முதலே வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலை நேரத்தில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்தன. தொடர்ந்து இரவில் காஞ்சிபுரம், ஓரிக்கை, செவிலிமேடு, ஸ்ரீபெரும்புதூர், சுங்குவார், சித்திரம் பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து 20 நாட்களாக பரவலாக மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் சில இடங்களில் 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நேற்று மாலை புட்லூர், ஈக்காடு, காக்கலூர், சிறுபானூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. முதலமைச்சர் விஜயின் தாயார் ஷோபாவுக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் சார்பில் குருக்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். ஷோபாவின் பிறந்த நாளை ஒட்டி சென்னையில் உள்ள இல்லத்தில் நேரில் சந்தித்த அவர் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். முதலமைச்சர் விஜயின் பெற்றோருக்கு சால்வையும் அணிவிக்கப்பட்டது. கபடுவாராத நட்பும் அழையாய் ஐந்துயிலுமா எனது தங்கையே. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் ஆவணி மூலத் திருவிழாவின் 9வது நாள் நிகழ்ச்சியாக பிட்டுக்கு சிவபெருமான் மண் சுமந்த லீலை விமர்சையாக நடைபெற்றது. சுந்தரேஸ்வரர், மீனாட்சியம்மன் ஆரப்பாளையம் வைகை ஆற்றங்கரையோரம் உள்ள மண்டபத்தில் எழுந்தருளினர். விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கீழப்பழுவூர் திரௌபதி அம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 3ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் திருவிழா தொடங்கியது. இதனையடுத்து மகாபாரத நாடகம், வள்ளி திருமணம், பூ எடுத்தல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. முக்கிய நிகழ்வாக காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் தீக்குழி இறங்கி அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே தனியார் பொறியியல் கல்லூரியில் ஓணம் கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. மாணவ மாணவிகள் கேரள கலாச்சார ஆடை அணிந்து கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடினர். பலவிதமான போட்டிகளும் களை கட்டின.
சென்னை அடுத்த பூந்தமல்லியில் பள்ளி விழுந்த காலை உணவு சாப்பிட்ட 19 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மாங்காடு நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உணவு சமைக்கப்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 12 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்று காலை சமைத்துக் கொண்டு வரப்பட்ட பொங்கலில் பள்ளி இறந்து கிடந்ததாக கூறப்படுகிறது. இந்த உணவை சாப்பிட்ட 19 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதை அடுத்து பூந்தமல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பூந்தமல்லியில் பள்ளி விழுந்த காலை உணவு சாப்பிட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்ட மாணவர்களை எம்எல்ஏ பிரகாசம், திருவள்ளூர் ஆட்சியர் கவிதா ஆகியோர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். குழந்தைங்களுக்கு எதுவுமே இல்லை, அவங்க சிகிச்சை கரெக்டாக இருக்குது. யார் மேலே தப்போ நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம். அசம்பிளிலேருந்து தளபதி உடனே போய் அங்கே போய் பார்க்க சொன்னார். நான் உடனே மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் கொடுத்தோம். அவங்களும் வந்துட்டாங்க, வந்து பார்த்தோம். நடவடிக்கை கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம். இப்போ அவர் நோட்டீஸ் கொடுத்து ஃபர்தராக ஸ்டாப் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுப்போம். பேரலி அவரோட டெண்டரும் முடிய போகுது போல், இன்னும் ஒரு 10 days அந்த மாதிரி தான் இருக்குது. நியூ டெண்டரும் ஆன் ப்ராக்ரஸ். அந்த டெண்டர் ஃபைனலைஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம பூந்தமல்லியில் சமைச்சுக்குவோம். அது மாங்காடு முனிசிபாலிட்டியில் வருது. பயந்துக்க வேண்டாம், குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்காங்க. கரூரில் யாசகம் பெற்று சேர்த்த பணத்தை முதியவர் ஒருவர் முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு வழங்கியிருக்கிறார். ஆலங்கிணறு கிராமத்தைச் சேர்ந்த இவர் ஊராக சென்று யாசகம் பெற்று அதில் கிடைக்கும் பணத்தை அரசு பள்ளி நிவாரண நிதிக்கு வழங்கி வருகிறார். அந்த வகையில் 10,000 ரூபாய் ரொக்கத்தை மாவட்ட ஆட்சியர் முத்துக்குமரனிடம் வழங்க சென்ற நிலையில் ரொக்கமாக இல்லாமல் வங்கியில் நேரடியாக முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்க அறிவுறுத்தப்பட்டு வரவு வைக்கப்பட்டது. தாவேக அரசு அமைந்து இதுவரை 2 லட்சம் ரூபாய் வரை நிவாரண நிதி வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கூடலூர் அருகே விமலகிரி பகுதியில் பட்டப்பகலில் வீட்டருகே உள்ள தேயிலை தோட்டத்தில் புலி உலவியதால் வீட்டில் இருந்தவர்கள் அச்சத்தில் உறைந்தனர். மக்கள் புலி நடந்து சென்றதை பார்த்து கூச்சலிட்டு விரட்டிய போதும் புலி ஓடாமல் தேயிலை தோட்டங்களில் நடந்து சென்றது. வனத்துறையினர் உடனடியாக கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தி புலியின் நடமாட்டத்தை கண்டறிய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் கே. புதுப்பாளையத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் முறையாக பாடம் சொல்லித் தருவதில்லை என்று கூறி மாணவர்களின் பெற்றோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வரும் நிலையில் ஆசிரியர்கள் மீது மாணவர்களின் பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் பெற்றோர் தங்களது குழந்தைகளின் டிசியை கேட்டு பள்ளி முன்பு முற்றுகையிட்டனர். தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட சுமார் 14 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹைட்ரோபோனிக் கஞ்சா சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. தாய்லாந்து நாட்டிலிருந்து திரும்பி வந்த பெண் ஒருவரின் உடைமைகளை சோதனை செய்தபோது சூட்கேஸுக்குள் சுமார் 14 கிலோ ஹைட்ரோபோனிக் கஞ்சா இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து சுங்க இலாகா அதிகாரிகள் அந்த பெண்ணை கைது செய்து போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். சிவகாசியில் அதிகாரிகளின் ஆய்வு நடவடிக்கையால் முடங்கி கிடக்கும் பட்டாசு ஆலைகளை திறக்க வலியுறுத்தி பெண் தொழிலாளர்கள் மத்திய அரசு அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கடந்த சில மாதங்களாக விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஆய்வின் அடிப்படையில் ஏராளமான பட்டாசு ஆலைகள் மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் பாதுகாப்பு நிறுவன அலுவலகத்தில் பட்டாசு கூலி தொழிலாளர்கள் நலசங்கம் சார்பாக கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது. மனுவை பெற்றுக்கொண்ட மத்திய அரசு அலுவலர்கள் ஒரு வார காலத்தில் தீர்வு காணப்படும் என்று கூறியதால் முற்றுகை போராட்டத்தை கைவிட்டனர். ஜிவி பிரகாஷ் நடிக்கும் நெஞ்சா படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் தொடங்கியது. டோரா பட இயக்குனர் முருகு இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ்குமார், பிரார்த்தனா, ராதாரவி, தேவதர்ஷினி உள்ளிட்டோர் நடிக்கும் படத்திற்கு சீன் ரோல்டன் இசையமைக்கிறார். தஞ்சாவூரில் படத்தின் பூஜை நடைபெற்ற நிலையில் தொடர்ந்து 20 நாட்கள் அங்கே படப்பிடிப்பு நடத்த படக்குழு திட்டமிட்டுள்ளது. திருப்பூரில் மனு கொடுக்க வந்த மாற்றுத்திறனாளிகள் இடத்திற்கே சென்று மாவட்ட ஆட்சியர் மணீஷ் மனுவை பெற்றுக்கொண்டார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 30க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்க காத்திருந்த போது அவர்கள் காத்து நின்ற இடத்திற்கே சென்ற மாவட்ட ஆட்சியர் மனுக்களை பெற்றுக்கொண்டார். கோரிக்கை மனுக்களை பெற்ற அவர் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். பெரம்பலூரில் மாவட்ட அளவிலான கலை திருவிழா களை கட்டியது. மணல் சிற்பம், செதுக்கு சிற்பம், ரங்கோலி, பரதநாட்டியம், நாட்டுப்புற நடனம், குழு நாடகம், பலகுரல் பேச்சு, வெள்ளுப்பாட்டு மற்றும் தனிநபர் நடிப்பு உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே இரும்புலிக்குறிச்சி கிராம ஏரியில் 2 நீர்நாய்கள் தென்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். ஏரிக்கு சென்ற சிலர் தண்ணீரில் நீர்நாய்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனால் ஏரியில் இறங்கி குடிப்பதற்கு மக்கள் தயக்கம் காட்டி வருகின்றனர். பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நீர்நாய்களை வனத்துறையினர் வெளியேற்ற வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் மாநில அளவிலான கபடி போட்டியில் திண்டுக்கல் அணி கோப்பையை கைப்பற்றியது. இரு பாலருக்கும் தனித்தனி பிரிவாக நடைபெற்ற போட்டியில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 25க்கும் மேற்பட்ட கபடி அணிகள் பங்கேற்றன. ஆடவருக்கான இறுதிப் போட்டியில் திண்டுக்கல் மேட்டூர் கபடி கழக அணியும் புதுக்கோட்டை கபடி கழக அணியும் மோதின. விறுவிறுப்பான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி கோப்பையை கைப்பற்றியது. கடைசி 4 நிமிட ஆட்டம். Do or die. Third right. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கோவில்களில் தொடர் உண்டியல் திருட்டில் ஈடுபட்டு வந்த 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். 5 கோவில்களில் கடந்த ஒரு வாரமாக அடுத்தடுத்து உண்டியல்கள் உடைக்கப்பட்டு பணம் திருடப்பட்டது. இதுகுறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் காளிதாஸ், விஜய், நாகராஜ் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே தங்கமாப்பட்டி மல்லையன் சாமி கோவிலில் மாடு மாலை தாண்டும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மாடுகளுக்கு சந்திப்பு நிகழ்ச்சி எனும் வரவேற்பு பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து மாடுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அவிழ்த்து விடப்பட்டன. மறைந்த இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்புக்கு இயக்குனர் RB உதயகுமார் முதலமைச்சர் விஜய்க்கு நன்றி தெரிவித்துள்ளார். 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் முதலமைச்சர் விஜய் மற்றும் அமைச்சர் ராஜ்மோகனுக்கு தனிப்பட்ட வகையிலும் இயக்குனர் சங்க பொதுச் செயலாளர் என்ற முறையிலும் நன்றி கூறுவதாக RB உதயகுமார் குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு படைப்பாளிக்கு அரசு வழங்கும் மிகப்பெரிய கௌரவம் என்றும் அவர் தெரிவித்தார். தருமபுரியில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பவுடர் பயன்படுத்தப்பட்ட விநாயகர் சிலைகள் விற்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் விற்பனையை இழந்த குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இவ்வகை சிலைகளுக்கு வருவாய்த்துறையினர் தடை விதித்த நிலையில் 30 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்து தயாரிக்கப்பட்ட சுமார் 200 சிலைகள் விற்பனையாகாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த குடும்பத்தினர் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இது தொடர்பாக மனு அளித்தனர். சிலைகளை விற்பனை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே மணிமுத்தாறு ஆற்றுப்படுகையில் பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வு நடந்தேறியது. மேலை சிவபுரியில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் மூலத்திருவிழா நடைபெற்று வருகிறது. இதன் 8ஆம் நாள் மண்டகப்படியின் போது மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. தொடர்ந்து கூலியாக வந்த சிவபெருமான் பிட்டு உண்ட மயக்கத்தில் உறங்கிய பொழுது பாண்டிய மன்னன் தடியால் அடித்து எழுப்பிய திருவிளையாடல் நிகழ்வை சிவாச்சாரியார்கள் தத்ரூபமாக நடித்து காட்டினர். சென்னை அடுத்த பூந்தமல்லியில் கஞ்சா கடத்திய 2 காவல்துறையினர் கைது செய்தனர். பாரிவாக்கம் பைபாஸ் சாலையில் காவல்துறையினர் வாகன கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த 2 இளைஞர்களை அழைத்து விசாரித்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட சோதனையில் 8 கிலோ கஞ்சா வைத்திருந்ததும் ஒடிசாவிலிருந்து விற்பனைக்காக கடத்தி வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 2 கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவையில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு செவ்வந்தி, கோழிக்கொண்டை உள்ளிட்ட பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தொண்டாமுத்தூர், வடிவேலம்பாளையம், கவுண்டம்பாளையம், மகாசிமங்கலம், மதுக்கரை வனச்சரகத்தை ஒட்டியுள்ள மலையோர கிராம பகுதிகளில் செவ்வந்தி, கோழிக்கொண்டை பூக்கள் அதிகளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. 50 ரூபாய் வரை விற்பனையான இந்த பூக்கள் தற்போது ஓணம் பண்டிகையொட்டி கிலோ 100 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பால்வண்ணநாதர் சாமி கோயிலில் ஆவணி தபசு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கரிவலம்பந்தநல்லூரில் உள்ள இந்த கோயிலில் மாலை 6 மணிக்கு மேல் தபசு காட்சி கொடுக்கும் பந்தலுக்கு சாமி வந்தடைந்தார். அப்போது மண்டபத்தில் இருந்த அம்பாள் சாமியை 3 முறை வலம் வந்து 3 முறை மாலை மாற்றும் நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் சாமி அம்பாளுக்கு முகலிங்கநாதராக காட்சி கொடுத்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிகழ உட்களமாகிய புகலிங்க தரிசனத்தை நீங்கள் அன்னையுடைய தவத்தின் பயனாக செய்க தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் என்று
சிவகாசி கிழக்கு காவல் நிலையம் எதிரே நிறுத்தி வைத்திருந்த வாகனங்கள் தீ விபத்தில் சேதமடைந்தன. பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய ஏராளமான இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் திறந்தவெளி மைதானத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இங்குள்ள புல்வெளியில் தீப்பற்றி அருகில் நிறுத்தியிருந்த வாகனங்களிலும் மளமளவென பரவியது. உடனடியாக வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சில வாகனங்கள் சேதமடைந்த நிலையில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே சந்தனம் பூசும் விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பிரான்மலையில் உள்ள ஹஜ்ரத் ஷேக் அப்துல்லா அவுலியா தர்கா 1000 ஆண்டுகள் பழமையானதாகும். இது தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தர்காக்களில் ஒன்றாகவும் உள்ளது. வருகின்ற செப்டம்பர் 3ஆம் தேதி இரவு அனைத்து சமுதாய மக்களும் சேர்ந்து சந்தனக்குடம் ஊர்வலமாக எடுத்துச் செல்ல உள்ளனர். அதனைத் தொடர்ந்து 4ஆம் தேதி அதிகாலையில் மலை உச்சியில் உள்ள தர்காவில் சந்தனம் பூசும் விழா களை கட்ட உள்ளது. திருப்பூரில் தனது மகனை கொடூரமாக தாக்கிய சக மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். இடுவாய் பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ் அமுதா தம்பதியின் மகன் சதீஷ் அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவரை கடந்த 14ஆம் தேதி சக மாணவர்கள் 4 பேர் தாக்கியதாகவும் இதில் கண்ணில் காயம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சதீஷின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கண்ணு ஃபுல்லாக வீங்கி போச்சு, கண்ணு தெரியாத அளவுக்கு. எனக்கே ஒரு புள்ளி அடித்து வீழ்ந்ததுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு தான் எனக்கே நியூஸ் சொன்னாங்க. நான் சோபா வேலை செய்கிறவங்க, அதனால் உள்ளே கேலி பேசி தான் இவனை சண்டை வாங்கியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் பண்ணைக்கோழி வளர்ப்புக்கான கூலியை உயர்த்தி வழங்க கோரி கறிக்கோழி பண்ணையாளர்கள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய பேருந்து நிலையம் எதிரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது கோழி வளர்ப்புக்கு கிலோவுக்கு அடிப்படை கூலியாக கறிக்கோழிக்கு 20 ரூபாயாகவும் பண்ணை நாட்டுக்கோழிக்கு 25 ரூபாயாகவும் நிர்ணயிக்க கோரப்பட்டது. அத்துடன் கறிக்கோழி பண்ணையாளர்களுக்கு கட்டணமில்லா மின்சாரம் வழங்கவும் தனியாக நலவாரியம் அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டன. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி அரியலூர் மாவட்டம் செந்துறையில் திராவிடர் கழகத்தினர் சார்பில் பிரச்சார வாகன பேரணி நடைபெற்றது. முன்னதாக அங்குள்ள பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து முக்கிய வீதிகள் வழியாக இருசக்கர வாகனங்களில் சென்று தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். கோவை தொண்டாமுத்தூர் அருகே கடுமையான வெயிலின் தாக்கத்தால் முட்டைக்கோஸ் பயிர்கள் கருகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நரசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெருமளவில் முட்டைக்கோஸ் பயிரிடப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக நிலவி வரும் கடுமையான வெயில் காரணமாக நிலத்தில் ஈரம் விரைவாக உறிஞ்சப்பட்டு பயிர்கள் கருகி வருகின்றன. இதனால் முட்டைக்கோஸ் பயிரிட்ட விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் தென்காசி மலர் சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்து காணப்பட்டதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். 1 கிலோ மல்லிகைப்பூ 700 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 600 ரூபாய்க்கும், கனகாம்பரம் பூ 600 ரூபாய்க்கும், ரோஜா பூ 200 ரூபாய்க்கும் விற்பனையானது. புதன்கிழமை ஓணம் பண்டிகை கொண்டாடப்படும் சூழலில் பூக்களின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என வியாபாரிகள் தெரிவித்தனர். மல்லிகைப்பூ 700 ரூபா, பிச்சிப்பூ 600 ரூபா, முல்லைப்பூ 400 ரூபா, கேந்தி மஞ்சள் 80, ஆரஞ்சு கேந்தி 120 ரூபா, ரோஸு 200 ரூபா, பட்டன் ரோஸு. சென்னை பூந்தமல்லியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் பள்ளி விழுந்த பொங்கலை சாப்பிட்ட 17 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காலை உணவாக வழங்கப்பட்ட பொங்கலை மாணவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த பொழுது அதில் பள்ளி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து ஆசிரியர்கள் உடனடியாக மாணவர்களை உணவு சாப்பிடுவதை தடுத்து நிறுத்தினர். அதற்கு முன்பாகவே உணவை சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் 12 பள்ளிகளுக்கு அனுப்பப்படவிருந்த உணவும் நிறுத்தப்பட்டது. மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிதி மேலாண்மை மற்றும் அடிப்படை வசதிகளில் நிலவும் குறைபாடுகளை கண்டித்து அகில இந்திய வித்யார்த்தி பரிஷத் மாணவர் அமைப்பின் சார்பில் 5வது நாளாக போராட்டம் நடைபெற்றது. பல்கலைக்கழக நுழைவு வாயில் முன்பு போராடி வரும் அவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர்.
மதுரையில் தானமாக வழங்கப்பட்ட பெண்ணின் உடல் அரசு மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டதாக அவரது கணவர் வேதனை தெரிவித்துள்ளார். கடந்த 15ஆம் தேதி உயிரிழந்த மணியம்மை என்பவரின் உடலை உறவினர்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு தானமாக வழங்கியுள்ளனர். ஆனால் விடுமுறை தினம் என்பதால் உடலை உடற்கூறியல் துறைக்கு கொண்டு வராமல் பிணவரையில் வைத்துள்ளனர். தொடர் முயற்சிகளுக்கு பின் 17ஆம் தேதி உடற்கூறியல் துறைக்கு உடல் கொண்டு செல்லப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஓவேலி பகுதியில் சுற்றித் திரியும் புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க கால்நடை மருத்துவர்கள் தயாராக உள்ளனர். ஓவேலி பகுதியில் 2 பேரை கொன்ற புலியை பிடிக்க வனத்துறையினர் கடந்த 4 நாட்களாக முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். 7 இடங்களில் கூண்டுகள் வைக்கப்பட்டு 50 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் வனத்துறையினர் 90 பேர் தரைவழியாகவும் ட்ரோன் மூலமும் புலியை கண்டுபிடிக்க முயற்சி மேற்கொண்டுள்ளனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் வாய்க்காலின் குறுக்கே பாலம் கட்டுவதற்கு லஞ்சம் வாங்கிய நீர்வளத்துறை அதிகாரிகள் 2 கைது செய்யப்பட்டனர். வேளாங்கண்ணியில் தனது தங்கும் விடுதிக்கு எதிரே வாய்க்கால் இருப்பதால் நடுவில் பாலம் கட்ட அபினேஷ் என்பவர் திருவாரூர் நீர்வளத்துறை திட்ட செயலாக்க அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதால் லஞ்ச ஒழிப்புத்துறையை நாடிய நிலையில் லஞ்சம் வாங்கிய வெண்ணாறு வடிநில கோட்ட உதவி செயற்பொறியாளர் மாணிக்கவேல், உதவி பொறியாளர் வினோத் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே ஒரு வாரத்தில் அடுத்தடுத்த 6 வீடுகளில் திருட்டு சம்பவம் அரங்கேறியது பொதுமக்களை அச்சத்திற்குள்ளாக்கியது. உடையான்பட்டி கிராமத்தில் ராணுவ வீரர்களான அருண், விஜய் ஆகியோர் வீடுகளில் 2 கிலோ மதிப்பிலான வெள்ளிப் பொருட்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்றதாக கூறப்படுகிறது. ஒரு வார இடைவெளியில் 6 வீடுகளில் திருட்டு அரங்கேறிய நிலையில் காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மேலூர் அருகே வடமாடு ஜல்லிக்கட்டு போட்டியில் ஏற்பட்ட மோதலில் விசிக தொண்டர் அரிவாளால் வெட்டப்பட்டதை கண்டித்து விசிகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலூர் அருகே மேலவடவு கிராமத்தில் செல்வம் என்ற இளைஞரை 2 சக்கர வாகனத்தில் வந்த சிலர் அரிவாளால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இந்நிலையில் செல்வம் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி விசிகவினர் மதுரை அண்ணா பேருந்து நிலையம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனுக்களை AI தொழில்நுட்பம் மூலம் உடனடியாக பதிவு செய்யும் புதிய முயற்சியை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் முன்னெடுத்துள்ளார். திங்கள்தோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் 800 மனுக்கள் வரை பெறப்படும் நிலையில் மனு எழுத தெரியாதவர்கள் தங்களின் கோரிக்கைகளை வாய்மொழியாக கூறினால் AI தொழில்நுட்பம் மூலம் அது உடனடியாக முழு மனுவாக மாற்றப்பட்டு அச்சிடப்படுகிறது. இதன் ஒரு நகல் மனுதாரருக்கும் மற்றொரு நகல் துறை அலுவலக பயன்பாட்டிற்கும் வழங்கப்படுகிறது. பழனி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை மோசடியாக பதிவு செய்த வழக்கில் ஜாமீன் கோரி 3 பேர் தாக்கல் செய்த மனுக்கள் மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒத்திவைத்துள்ளது. மோசடியாக பத்திரப்பதிவு செய்த வழக்கில் வெள்ளத்துறை, சேதுபதி இடைநீக்கம் செய்யப்பட்ட சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் ஆகிய 3 தங்களுக்கு ஜாமீன் வழங்க கோரி மனு தாக்கல் செய்தனர். இதய நோயாளிகளாக இருப்பதால் உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று 3 பேர் தரப்பிலும் கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது.